ஹாய் ஹலோ வணக்கம். அருள்மணி கிச்சன்லேருந்து நடிக்கிற அருள்மணி பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? சூப்பர். இன்னைக்கு ஒரு அருமையான டிஷ் செய்ய போகிறோம். என்னென்னா, ரோட்டோரத்தில் கடையில் அருமையான பஜ்ஜி போட்டிருப்பாங்க. டீ கடையில் அருமையான பஜ்ஜி போட்டிருப்பாங்க. அதை பார்க்கும்போதே நாக்கில் எச்சில் ஊறும். ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா கலராக பார்க்க புசு புசுன்னு இருக்கு அப்படின்னு தோணும். உங்களுக்கு உடனே வாங்கி சாப்பிடணும்னு தோணும். வேண்டவே வேண்டாம். வீட்லேயே இருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சு, கொஞ்சம் அவைலபிள் பொருளை வச்சு நீங்கள் செஞ்சு வாழைக்காய் பஜ்ஜி பொசு பொசுன்னு எப்படி அழகாக செய்யலாம் நான் சொல்லி தரப்போகிறேன். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க வச்சுங்களேன், வீட்டில் பிள்ளைங்களையும் வீட்டில் இருக்க எல்லாரையும் அசத்தி கையில் வச்சுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படி செய்யலாமா பார்ப்போமா? பஜ்ஜி செய்கிறதுக்கு முதல்ல இப்படி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் 1 கப் கடலை மாவு, இதை பாருங்கள், 1 கப் கடலை மாவு போடுறேன். அரிசி மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன் போடுறேன். இட்லி மாவு 2 ஸ்பூன் போடலாம். இந்த மாவு கொஞ்சம் புளிப்பாக தான் நல்லது தான். இட்லி மாவு 1 ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன், இட்லி மாவு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து காஷ்மீரி மிளகாய் பவுடர். இப்போ காஷ்மீர் மிளகாய் பவுடர் வந்து நல்ல சிவப்பு கலரில் இருக்கும். இது வந்து காரம் அவ்வளோவா இருக்காது, உங்களுக்கு கலரும் கொஞ்சம் கொடுக்கும். அதுக்காக 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடா ஒரு கொஞ்சமாக, நிறையெல்லாம் போடக்கூடாது, கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சோண்டு போடலாம். ஓகே. அடுத்து பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். ஓகே. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. ரொம்ப சால்ட் நிறைய போட்டுக்கூடாது, மீடியமாக கொஞ்சம் தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கலாம். சால்ட் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். ஓகே, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே, இது போட்டாச்சு. இப்போது இது நல்லா நம்ம கலக்கணும். ஓகே, இது நான் என்ன பண்ணணும், நல்லா கலக்கணும் முதல்ல. இது பாருங்கள். இப்போ இதை கலக்கும்போது ரொம்ப எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து வர மாதிரி பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் இதை கலக்கணும். தண்ணியாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப திக்காக வந்துடக்கூடாது. ஓகே. இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கலக்கணும். இப்போது இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், எண்ணெய் பதத்தில் வந்திருக்கு பாருங்கள். சூப்பர். இது பார்க்கும்போது அழகாக இருக்கு இல்லையா? இப்போது இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நம்ம வரணும். ரொம்ப திக்காகவும் போகக்கூடாது, ஒரு இட்லி மாவு ரேஞ்சுக்கு பாருங்கள். இட்லி மாவும் தோசை மாவு இடையில கூட இருக்கலாம். இந்த லெவலுக்கு உங்களுக்கு வர மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் கலந்துடணும். ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே. இப்போது இந்த மாதிரி ஒரு நீளமான வாழைக்காய் எடுத்துக்கலாம். இங்கே கட் பண்ணிடலாம். இப்போ வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிச்சு. இப்போ தோல் சீவிக்கலாம். வாழைக்காயை தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைட் போட்டுக்கலாம். இந்த ஸ்லைஸ் போடுறது வந்து மெல்லிஸாக போடுறது நல்லது, ரொம்ப திக்காக போடக்கூடாது. இந்த மாதிரி தட்டில் போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு எத்தனை பஜ்ஜி வேணுமோ அத்தனை பஜ்ஜிக்கு நீங்கள் தயாராக வச்சுக்கலாம். ஓகே. ஓகே. இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சி போச்சு. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ இதில் நம்ம பஜ்ஜி மாவு எடுத்து வாழைக்காயை துவச்சி போட வேண்டியதான். இப்போ பாருங்கள், அதுக்கு முன்னாடி இந்த காஞ்ச எண்ணெயிலேருந்து 1 ஸ்பூன் எண்ணெய், இந்த பாருங்கள், 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து இந்த பஜ்ஜி மாவில் போட்டுக்கிறோம். ஏன்னு சொன்னால் இது அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக பஜ்ஜி வரும். அதே போல் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இது பாருங்கள், 1 ஸ்பூன் நெய் இது வந்து இதில் போடுறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா கலக்கலாம். நல்லா கலக்க வேண்டியதான். இந்த ஏன் போட்டிருக்கோம் என்னன்னா, நீங்கள் பஜ்ஜி சுட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இது எண்ணெயாக இருக்காது, பேப்பரில் ஒட்டாது. ஒரு படத்தில் விவேக் பண்ணுவார், அந்த மாதிரிலாம் ஆகாது, சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலக்காச்சு பாருங்கள்.
ரெடி ஆயிடுச்சு, எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போது இதை மாவை வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டியதான். பாருங்கள், இது பாருங்கள். இப்போது இதில் போடுறோம். சூப்பராக, ரொம்பவும் மாவு இருக்கக்கூடாது, லேசாக அதை குறைச்சிடலாம். ஆஹா, சூப்பர். இந்த மாதிரி லேசாக கொஞ்சம் வலிச்சு எடுத்துடலாம். நிறைய மாவு இருக்கிறமே வேண்டாம். ஓகே, பாருங்கள், அழகாக அப்படியே பிரமாதமாக வருது பாருங்கள் பஜ்ஜி. இப்போது இந்த பஜ்ஜியை திருப்பி விட்டுட்டே இருக்க வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக பஜ்ஜி வருது பாருங்கள். இந்த பஜ்ஜை அப்படியே திருப்பிட வேண்டியதான். டாய் திரும்படா, அவன் பாருங்க கலாட்டை பண்ணுறான். ஓகே, நல்ல கலர் போக போக அப்படியே இப்படி திருப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பாருங்க பஜ்ஜி சூப்பராக சும்மா அழகாக பிரமாதமாக வந்துருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பசங்கள்லாம் பஜ்ஜி பஜ்ஜி பஜ்ஜின்னு கத்த போகிறாங்க. உங்களுக்கு அந்த பஜ்ஜி பார்க்கும்போதே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. வீட்டில் இருக்க பிள்ளைங்களை சமாளிக்க பெரிய கஷ்டம். வாசனை இதெல்லாம் பார்த்து அவ்வளோதான். பசங்களுக்கு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் பஜ்ஜி சூப்பராக வந்திருக்கு. இந்த பஜ்ஜி நல்லா வெந்து போச்சு. அப்படி எடுத்துடலாமா? எடுக்கிறோம். பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. பஜ்ஜி எடுக்கிறோம். டீ கடை பஜ்ஜி ரெடி. ரோட்டு கடை பஜ்ஜி ரெடி. புசு புசுன்னு பிரமாதமான பஜ்ஜி ரெடி. டட்டட. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எண்ணெயே இருக்காது. வெரி குட், சூப்பராக பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே இந்த கலர் அந்த உப்பி வந்துருக்குது, பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி தான் நம்ம பஜ்ஜியை நம்ம செஞ்சு பேர் வாங்கிறது, அசத்துறது. பிள்ளைங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இந்த டீ கடை பஜ்ஜி, ரோட்டு ஓரத்தில் செய்கிற பஜ்ஜி நாம் சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறோம். வெரி குட், இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்ன நண்பர்களே, பஜ்ஜி பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்திருக்குமே. உடனே செய்ய போகிறேன், நான் இப்போவே செஞ்சு பார்க்க போகிறேன்னு தோணுமே. குட், அதுதான் பார்க்குற விஷயங்களை உடனே செஞ்சு பார்க்கும்போது தான் ரொம்ப அற்புதமாக வரும். இந்த பஜ்ஜி ரொம்ப சூப்பராக பண்ண போகிறீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய பெயர் கொடுக்கும் போது எல்லாரும் சூப்பர் சூப்பர் நல்லா பண்ணுறீங்க சொல்ல போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? உங்கள் முயற்சி தான். சரிங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன், பெரிய உற்சாகம். அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன நல்லா இருந்துச்சு, எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ. அருள்மணி கிச்சன்ல இருந்து நடிகர் அருள்மணி. வணக்கம்.